பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையிலும் இந்த மார்னிங் டிவோஷன் மூலமாக உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்த அடையாளத்தை குறித்து நான் பேசின ஞாபகம் உண்டு. 4 விதமான அடையாளம், அதாவது இயற்கையான அடையாளம், இந்த உலகம் நமக்கு கொடுக்குற ஒரு அடையாளம், நாம நமக்கு உருவாக்கி கொள்கிற ஒரு அடையாளம், பின்பதாக தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு அடையாளம். நான் மறுபடியும் இதை வலியுறுத்த விரும்புகிறேன். இதுல தேவன் நமக்கு கொடுக்கறதான அந்த அடையாளம் மொத்தம் 2 விதமான அடையாளம் இருக்கு. ஸோ அதுல பார்த்தோம்னா, ஒன்று காமன் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பொதுவான ஒரு நோக்கம், தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற ஒரு பொதுவான ஒரு நோக்கம். பின்பதாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்குன்னு, அதாவது ஒரு தனி நபருக்கும் ஒரு நோக்கத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ அது தனிப்பட்ட நோக்கம். ஸோ அந்த காமன் பர்பஸ், அதாவது இந்த பொதுவான நோக்கம், அதை குறித்து நான் இன்னும் பேச விரும்புகிறேன். தேவன் நமக்கு பைபிள்ல அநேக இடங்கள்ல நிறைய காமன் பர்பஸ் சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு காமன் பர்பஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க பைபிள்ல பார்க்கலாம். மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இந்த வசனம் பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இப்போ நம்மளும் நிறைய மினிஸ்ட்ரிஸ்லாம் சர்ச்சில் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் மினிஸ்ட்ரி கிடையாது, நம்ம இருக்கிற இடத்துல எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தனிப்பட்ட நோக்கத்தையும் பொதுவான நோக்கத்தையும் இணைத்து நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி செயல்படுறது அப்படின்றது இந்த காலைவெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நம்ம இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் வாசித்தோம். இதை எழுதினவர் இந்த மார்க்கு குறித்து பார்க்கணும் அப்படின்னா, இவர் யாருக்காக இதை எழுதினார், ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார் அப்படின்னு அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில 1ஆம் நூற்றாண்டில யூத ரோம போர் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அதாவது யூதர்களுக்கும் ரோமருக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. இதுல மிகவும் பாதிக்கப்பட்டது யாருன்னா ரோம மக்கள், அதாவது கிறிஸ்தவர்கள். என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில கோத்ரூ பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலகட்டத்துல இந்த போர் நாட்களில் 2 முக்கியமான அப்போஸ்தலர்கள் மரித்து விட்டார்கள். அதாவது இரத்த சாட்சியாக மரித்து விட்டார்கள். யாரெல்லாம் பார்க்கும்போது பேதுருவும் பவுலும். பின்பதாக கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அந்த நீரோ மன்னனால உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீதி இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வேறு நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். கிறிஸ்தவ பெண்கள் தவறான சில வேலைகளுக்காக உபயோகிக்கப்பட்டார்கள் அந்த நாட்கள், இந்த போர் நடந்த நாட்களில். அப்புறம் சில கிறிஸ்தவர்கள் என்ன ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுல என்ன மிருகங்கள் அப்புறம் மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் ஒன்னா போட்டு இதுல யார் உயிரோடு இருக்கா கடைசி வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா, அது ஒரு விளையாட்டு, கிளாடியேட்டர் அப்படின்னு விளையாட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த விளையாட்டுல இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, கிறிஸ்தவர்களாகிய எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கடவுள் எங்கே, உயிரோடு இருக்கிற எங்கள் கடவுள் எங்கே, எங்கள் இயேசு எங்கே, இயேசுவானவர் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்னொரு கேள்வி, அவருக்காக நாங்கள் பணி செய்வதனால் எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த மக்களுக்கு தான் மார்க் என்பவர் இந்த சுவிசேஷத்தை, மார்க் எழுதின சுவிசேஷம், ஸோ இந்த சுவிசேஷத்தை அந்த மக்களுக்காக எழுதினார். இதுல பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல மார்க், இவர் இன்னும் குறித்து இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கூட தேவராஜ்யத்தின் பணிகளில் ஈடுபட்டவர் தான் மார்க். இவர் இந்த காலகட்டத்துல இருக்காரு. அந்த காலகட்டத்துல அந்த மக்களுக்கு என்ன தேவையோ, அந்த மக்கள் என்ன சூழ்நிலை சந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ அது எல்லாத்தையும் கருத்தில் வைத்து அந்த மக்களுக்காக எழுதினார். அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பிரயோஜனமா இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செய்கிற வேலை, நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட நோக்கம் ஒன்று. ஸோ அந்த நோக்கத்துல நம்ம ஒரு சில வேலைகள் செய்துட்டு இருக்கலாம், அல்லது படிச்சுட்டு இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் அங்க இருக்கிற மக்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். அங்க என்ன மாதிரியான மக்கள் இருக்காங்க, என்ன பிரச்சனைய அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மக்களுக்கு தேவனை பத்தி ஒரு சின்ன சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்க வேண்டும். இதை நம்ம பார்க்கும்போது சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நாம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அனுபவித்த அந்த தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது, அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம சொல்லும் போதே அவர்களும் தேவனுடைய அன்பை உணர்வதற்கு தேவன் கிருபை, இயேசுவானவர் கிருபை செய்வாராங்க. நான் ஒரு கொட்டேஷன் ஒன்று படித்தேன், என்ன ரொம்ப அது யோசிக்க வச்சது என்னன்னா, மினிஸ்ட்ரி இஸ் நெவர் அ பார்ட் டைம், இட்ஸ் ஆல்வேஸ் அ ஃபுல் டைம். த ஒர்க் யூ டூ இஸ் அ பார்ட் டைம் ஜாப். அதாவது பகுதி நேர ஊழியம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எல்லாம் நம்ம வாழ்க்கையே ஒரு முழு நேர ஊழியம் தான். அதுல நம்ம உலக பிரகாரமான செய்கிற சில வேலைகள் தான் பகுதி நேரம். அந்த வேலைகள் தான் பகுதி நேரமே ஒழிய ஊழியம் என்பது பகுதி நேரம் கிடையாது, அது முழு நேரம். ஸோ எனவே இதை கருத்தில் கொண்டு
நம்மளுடைய தனிப்பட்ட நோக்கத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறான அந்த பொதுவான அந்த நோக்கத்தையும் ஒன்றிணைந்து தேவனுடைய அன்பை நம்ம மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எங்க போனாலும், வேலைக்கு போற இடத்துலயோ அல்லது படிக்கிற இடத்துலயோ தேவனுடைய அன்பை நான் எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்டது போல உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த உதவி செய்யுங்க இயேசுப்பா. எங்களோட தனிப்பட்ட நோக்கத்தையும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பொதுவான திட்டத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செயல்பட ஒன்றிணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.